இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, அப்போஸ்தலராகிய யோவான் எழுதின முதலாம் நிருபத்தின் முதலாம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த முதலாம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக நாம் பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் ஜீவனின் வெளிப்பாடு மற்றும் நித்திய ஜீவனை குறித்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 3வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பாவ அறிக்கையும் தேவனுடைய மன்னிப்பையும் குறித்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எந்த அளவுக்கு உண்மையான செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை மிக தெளிவாக முதல் வசனத்திலே உறுதிப்படுத்துகின்றார். ஆதிமுதலாய் இருந்த தெய்வம் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்களிலே படிக்கின்றோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்படி ஆதியிலே இருந்த அந்த வார்த்தையானது இந்த உலகத்திலே வெளிப்பட்டது என்பதை 7வது வசனத்திலும் படிக்கின்றோம். நாங்கள் கேட்டோம், கண்களினாலே கண்டோம், நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளால் தொட்டோம் என்ற தெளிவை சொல்லி அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை சொல்லுகின்றார். 2வது வசனத்திலே அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதை யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அப்படி ஜீவன் இருந்த அந்த ஜீவன் எங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்பட்டது என்பதை சொல்லுகின்றார். 2வதாக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து கண்டது மட்டுமல்ல, அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான் என்று தன்னை குறித்தே அப்போஸ்தலராகிய யோவான் சாட்சி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஜீவ வார்த்தையை குறித்து சாட்சி கொடுப்பது நம்முடைய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திற்குள் கொண்டு வந்து நமது ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்வோமாக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஐக்கியம் என்பது கிரேக்க மொழியிலே கொய்னோனியா, பொதுவாக வைத்திருப்பது என்ற அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தையாகும். இந்த வார்த்தைக்கு பகிர்ந்து கொடுப்பது, பங்கு பெறுவது போன்ற உதாரணங்களும் இதிலே அடங்குவதாக அமைகின்றது. ஆகவே கிறிஸ்தவர்கள் ஐக்கியம் கொண்டு பகிர்ந்து கொடுத்து ஒருவருக்கொருவர் பங்கு பெற்று கொய்னோனியா என்று சொல்லப்படுகின்ற பொதுவான ஐக்கியத்திலே பொதுவான விசுவாசம், பொதுவான தேவ கிருபை, பொதுவான ஆவிக்குரிய வரங்கள் ஆகியவற்றை கொண்டு கிறிஸ்துவின் ஐக்கியத்திலும் சுவிசேஷ ஐக்கியத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்பதை படிக்கின்றோம். ஆகவே நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருப்பது போல மற்ற மனிதர்களோடும்
ஐக்கியமுடையவர்களாக வாழ வேண்டும். 1 யோவான் 1 அதிகாரம் 4வது வசனத்திலே, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது சந்தோஷத்திலே நிறைவு பெற்றிருக்க வேண்டும். இதை யோவான் 15 அதிகாரம் 11 வசனத்திலே படிக்கின்றோம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிறைவான சந்தோஷத்தோடு என்றென்றைக்கும் வாழ்வோமாக. 2வது பகுதியாக தேவன் ஒளியாக இருக்கிறார். 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே இதை கற்றுக்கொள்ளுகின்றோம். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கின்ற விசேஷமாக இருக்கிறது. ஒளியை குறித்து அப்போஸ்தலராகிய யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 9:5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக ஒளியாக வந்தார். அவரில் கொஞ்சமும் இருள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். அதைத்தான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஒளியோடு ஐக்கியப்பட்டவர்கள் ஒளி கொடுக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். இதைத்தான் யோவான் 3:21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்திற்கு வருகிறான். ஆகவே கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்கள் நாம் தூய்மை, பரிசுத்தம், நீதி, உண்மை, அன்பு ஆகிய நற்பண்புகளை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்குள்ளாக இருள் என்பது காணப்படக்கூடாது. இருள் என்பது அசுத்தம், பாவம், அநீதி, பொய், திருட்டு, இப்படிப்பட்ட பாவ காரியங்கள். ஆகவே இருளை விட்டுவிட்டு நாம் வெளிச்சத்தினிடம் வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு சக மனிதர்களோடு ஐக்கியப்பட்டு வாழுவோமாக. நம்மை சுத்திகரிப்பது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படி இரட்சகர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே ஒளியிலே வாழ்ந்து இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக வாழுவோமாக. தொடர்ந்து 3வது பகுதியாய் 8ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பாவ அறிக்கையையும் தேவனுடைய மன்னிப்பையும் குறித்து படிக்கின்றோம். 8வது வசனத்திலே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவம் என்பது மனித சுபாவத்தின் ஒரு தன்மையாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக வினை சொல்லுக்கு பதிலாக இந்த இடத்திலே பாவம் என்பதை பெயர் சொல்லாய் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆகவே நாம் பாவமுள்ள உலகத்திலே பாவத்திலே பிறந்து வாழுகின்றோம். இதைத்தான் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்பதாக படிக்கின்றோம். ஆகவே தவறுதலாக நாம் பாவம் செய்தால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார்
எல்லா அநியாயம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். அதைத்தான் 9வது வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருந்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். சங்கீதம் 32:5 படிக்கின்றோம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்க கர்த்தர் காத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். ஆகவே பாவ மன்னிப்பு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கையிடுகிற அனைவருக்கும் அவர் தருகிறார் என்ற நற்செய்தியை நாம் பெற்றிருக்கிறோம். பாவத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த வாழ்வோமாக. 10வது வசனத்திலே, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த காலத்திலே நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு பெருங்கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைவினாலே, செயலினாலே, சிந்தையினாலே ஆண்டவருக்கு விரோதமாய், அவருடைய வசனங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். அவற்றை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. இதைத்தான் ரோமர் 3:23 படிக்கின்றோம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று. அதே போல 1 யோவான் 5:10 படிக்கின்றோம், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். நாம் அவரை பொய்யராக்குவதற்கு அல்ல, நாம் அவருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த அதிகாரத்திலே நித்திய ஜீவனுடைய வெளிப்பாட்டை குறித்தும், ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார் என்பதை குறித்தும், பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்போம், வசனங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்போம், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.